2026க்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சு அதற்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. அந்த நிலவரப்படி தாவேகா கட்சி தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு எதிர்முனையாக போட்டியிட்ட திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே 70 தொகுதிகள்லையும் 50 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்று பின்னிலைமையை சந்திச்சிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியான திமுக 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். தேர்தல் சமயங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மும்முனை போட்டியாக கருதப்பட்டுச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே தாவேகா இந்த 3 கட்சிகளுக்கு இடையில தான் ஒரு போட்டியே அப்படிங்கிற மாதிரியும் இதில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மட்டும்தான் வெற்றி பெறும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். ஆனால் டிவிகே எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போதைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் எதிர்பாராத வகையாக ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா டிவிகே தான் எட்ட முடியாத தூரத்தில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னிலைமை வகிக்குது அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக தான் இருக்கு. இருந்தாலுமே பெரும்பான்மை கட்சியை 118 தொகுதிகள் பெற்றிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வெறும் 108 தொகுதிகளை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் இருக்கிறாரு. இதுக்காக பல கட்சிகளோட கூட்டணி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு காங்கிரஸும் ஒரு கூட்டணியை அமைக்க போவதாக பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு. இது இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வெளியிடவே இல்லை. இது பேச்சுவார்த்தைகளாகவே முடிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை தாவேகா தலைவரான விஜய் 118 தொகுதிகளான பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படின்னா மே 7ஆம் தேதி பதவியேற்பு நடந்திருக்கணும். ஆனால் இன்னும் அது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு விவாதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா தாவேகா கட்சியை வீழ்த்திட்டு இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்புகள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் எதிர்முனையாக இருக்கிறதுனால 2 பேரும் கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதமும் இங்க நடந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு. எது எப்படியோ தாவேகா கட்சி பிரச்சாரம் பண்ணும்போதுல இருந்து ஆரம்பத்தில் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பல இன்னல்களை அந்த கட்சி சந்திச்சிச்சு. தாவேகா கட்சி பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது 20 தொகுதிகளுக்கும் கீழே தான் அவங்க வின் பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏளன பேச்சுக்கள் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர் ஆக போறாரு. இதற்காக மு.க. ஸ்டாலின்ல இருந்துட்டு சினிமா பிரபலங்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. முக்கியமாக முன்னாள் முதலமைச்சராக இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பர்சனல் நம்பர்ல இருந்தே கால் பண்ணி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் நாகரிகமாகவே பார்க்கப்படுது. என்னதான் ஆட்சி அமைக்கல அப்படின்னாலுமே வருங்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்க கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும், இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியா அமையும், ஒருவேளை மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் போய் சேரல அப்படின்னா நாங்க எதிர்க்கட்சியாக இருந்து நாங்க கேள்வி கேட்போம், அதன் மூலம் மக்கள் தான் நலம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை தெரிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் சார்ந்த சினிமா பிரபலங்கள் அனைவரும் தன்னுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.